விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை மாய்க்கவும் பருவமாய் நமதுள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவான். கபிலதேவநாயனாருடைய சிவபெருமானுடைய அந்தாதியில் கடந்த திங்களில் 26 பாடல்கள் பார்த்தோம். இது பெருமானுடைய புகழை பாடுவதோடு உயிரலாக வருகின்ற தலைவன் தலைவி என்கிற முறையிலே ஒருதலை காமமாக இது பேசப்படுகிறது. ஒரு மருங்கு காமம் ஒருதலை காமம் என்பதை பற்றி பேச, அதுவும் இல்லாத பெரும்பாலும் சொற்பின் வருநிலை அணியிலேயே பாடல்கள் அமைந்திருக்கின்றன. வாங்க, வணக்கம். வந்த பின் வருகின்ற சொல்லே வரும், ஆனால் பொருள் வேறுபடும். பொருள் வேறுபடுகிற காரணத்தினாலே அது சொல் பின் வருநிலை அணி என்று சொல்லுவது உண்டு. அந்த வகையிலே இன்று 27வது பாடலிலிருந்து தொடங்க வேண்டும். ஆனால் எப்படி பார்த்தாலும் பெருமானுடைய புகழை பேசப்படுகிறது, பெருமானுடைய அருளை பெற வேண்டும். இந்த உயிர்கள் பெருமானுடைய அருளை பெற வேண்டும், அதற்காக ஏங்கி நிற்கின்றன. இதான் உட்பொருள், வேறொன்ற அடிப்படை கருத்து கிடையாது. உயிர் வாங்க, உயிர் பெருமானிடத்திலே ஏங்கி நிற்கின்ற அமைப்பு, அருளை பெறுவதிலே முனைவர். அதைத்தான் கபிலதேவர் அந்தாதி என்று பாடுகிறார். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அவன், அவனுக்கு பாடுகின்ற பாட்டு அந்தாதி. ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமானை அந்தாதியிலே பாடி மகிழ்கிறார். அந்தாதி என்பதற்கு உங்களுக்கு விளக்கம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால 27வது பாட்டு. 26வது பாட்டு கலை காமின் ஏர் காமின் கை வளையல்கள் காமின். இந்த காமின் காமின் என்பது காப்பாற்றிக் கொள்ளுங்கள். தலைவனை பார்க்கிற பொழுது தலைவிக்கு இவைகளெல்லாம் தானாக கழண்டு போகின்ற காரணத்தினாலே அவற்றை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இறைவன் அருளை பெறுகிற பொழுது அந்த உள்ளம் நிகழ்கின்ற தன்மையை இங்கே அவர் காட்டுகிறார். கலை சேர் நுதலி நான் காமின், நான் வெட்கப்படுதலை அவற்றை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கலையாய பான்மதியன் பண்டரங்கன், அவன் ஆடுற கூத்துல ஒண்ணு பாண்டரங்க கூத்து. அந்த பண்டரங்கன் கூத்தை பாரோம்பும் நான்மறையன், இந்த நில உலகத்தை காக்கின்ற ஆற்றல் பெற்றவன். அப்படிப்பட்டவனாகிய அவன் எங்கே செல்லுகிறான்? போந்தான் பழிக்கு. அப்படிப்பட்ட இறைவன் பிச்சை ஏற்பதற்காக செல்லுகிறான். பலி என்றால் பிச்சை ஏற்றல். போந்தான் பலிக்கு பிச்சை ஏற்றல். அவன் பிச்சை ஏற்க போகிற பொழுது எப்படி இருப்பான்? மிகுந்த அழகுடையவனாக இருப்பான். பிச்சை கேட்கிற போதே இவ்வளவு அழகுன்னா அவர் அரசாட்சி செலுத்தும் போது எவ்வளவு அழகா இருப்பார். வாங்க, அந்த அழகை இந்த பாட்டிலே நமக்கு காட்டுகிறார். பலிக்கு தலையேந்தி பாரிடங்கள் சூழ பலிக்கு மனை புகுந்து பாவாய் பலிக்கு நீ ஐயம் பெய் என்றானுக்கு ஐயம் பெய்கின்றேன் மேல். ஐயம் ஐ அம்பு எய்
ஐ அம்பு எய்தான் அனங்கன் ஆய்ந்து. 5 அம்புகளை மன்மதன் எய்தினான். இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, பிச்சை எடுக்க வருகின்ற பெருமான் மிகவும் அழகாக இருக்கிறார். பலிக்கு தலையேந்தி கபாலத்தை ஏந்தி கொண்டு, தலை என்பது கபாலம், பிச்சைக்கு கபாலத்தை எடுத்துக்கொண்டு நான்மகனுடைய தலை பலி ஏந்தி பாரிடங்கள் சூழ, பெருமான் தனியே போல பூதங்கள் எல்லாம் கூட சூழ்ந்து போகிறது. பாரிடங்கள் சூழ பலிக்கு மனை புகுந்து, ஒவ்வொரு வீடா போய் தானே வரணும். 8ஆம் தேதி விருந்திட்டநாதருக்கு சிறப்பு விழா திருக்கச்சூர் ஆலக்கோயில்ல. அவர் விருந்து எங்க போய் கேட்டாராம் தெரியுமா? சுந்தரருக்கு பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் போய் கேட்டாராம். ஆமா, அப்படிப்பட்ட செய்தியை மனை புகுந்து பாவாய், பாவையே பலிக்கு நீ வாங்க வணக்கம். ஐயம் பெய், ஐயம் பிச்சை, ஐயம் இட்டு உன், ஐயம் பெய் என்றானுக்கு என்று கேட்ட இறைவனுக்கு ஐயம் பெய்கின்றேன் மேல், நான் பிச்சை போடுவதற்காக சென்றேன், என் மேல் மன்மதன் 5 மலர்களாகிய அம்பை செலுத்தினான். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என் மேல் அந்த உணர்வை ஏற்படுத்தி பெருமானை நீ விரும்பு என்று சொல்வது போல அந்த அம்பு 5 மலர்களாலேய அன்பு. இந்த அம்பு தான் சிவபெருமான் யோக நிலையில் இருந்த போது கூட எழுதியது. மலர் அம்பு எப்படி இருக்கும்? மெத்துன்னு தான் இருக்கும். ஆனால் மெத்துன்னு இருந்தாலும் அது அதனுடைய வேலையை தான் ஆரம்பிக்கும். மலர்னால அப்படித்தான். ஐ அம்பு எய்தான், 5 மலர் அம்புகளை அவன் எய்தான். இந்த மலர் என்பது தாமரை மலர், அசோகு மலர், மாமலர், முல்லை, கருங்குவளை. இந்த 5 மலர்கள் எப்பொழுதும் மன்மதன்கிட்ட இருக்கும். இந்த 5 அம்பாகிய மலர்களை அவன் எய்துகின்ற ஆற்றல். இந்த 5 மலர்களை எய்துகிற பொழுது அவன் எங்கிருந்து எய்துகிறான் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா அவனை பிடிச்சிடுவாங்க. அவன் தெரியாம இருக்கிறதுனால்தான் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் தொகையும் அதிகமா இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம். அப்படி பலிக்கு தலை, இப்ப ஒரே காரணம், பிச்சை எடுக்கிற பொழுதும் பெருமான் அழகாக இருக்கிறார். அப்படி அழகாக இருக்கிற பெருமான் பிச்சை கேட்டு வந்த பொழுது நான் பிச்சையிட்டேன். ஆனால் மன்மதன் சும்மா இல்லாமல் அந்த அழகை பார்த்து நீ ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுவது போல இந்த பாட்டு அமைந்திருக்கு. இதான் நான் அன்னைக்கே சொன்னேன், விரிஞ்சிபுரம் கோயிலில் போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். நீங்க இந்த காட்சியை அந்த இடத்துக்கு வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மட்டும்தான் தெரிவார். அந்த உள்ள படியேறி இறங்கி பார்த்தாதான் இந்த பக்கம் 2 பெண்கள், இந்த பக்கம் 2 பெண்கள் ஆடை நழுவி இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் இந்த மன்மதன் ஐ அம்பு எய்துதல். கோயில் என்ட்ரன்ஸ் இல்லை, வலம் வரும்போது இருக்குது. வில்வ மரம் இல்லைம்மா, நம்ம உள்ள படியேறி போய் மார்க்கு பந்தீஸ்வரர் வழிபட்டு இறங்குறோம் இல்லைங்களா, இறங்கிட்டு திருப்பி வளமா வரோம்ல அம்பாள் சன்னிதிக்கு போறதுக்கு, அங்கேயே இந்த வளத்திலே இருக்கு, இடதுகை பக்கமா இருக்கு. அப்படி இந்த ஐயம்பு எய்தினான், இந்த 5 மலர்கள், இந்த மலர்கள் உணர்வை ஊட்டக்கூடியன, அதே நேரத்தில் மன்மதனுக்குரிய அம்புகள். சும்மா இருக்கிற ஆளை கூட
எதனா ஒன்று பண்ணி விட்டுறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது இந்த மலர்கள். தாமரை, அசோகு, மா, முல்லை, கருங்குவளை. கருங்குவளை குவளைனாலே அதுதான். கருங்குவளைனா தென்னை போன்று இருக்கக்கூடிய கோளை மலர்கள். ஆமா, கருங்குவளை. இந்த இந்த மலர்கள் சூடி இருப்பார்களே ஆனால் பெண்களுக்கு அந்த எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் நீங்க எல்லாம் பெரியவங்க தான், உங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது இல்ல. மாம்பூ, ஆமா, மாப்பூ, மாவியில் இருந்தோம். அது அந்த காலத்துல, அது எப்போ சித்திரை வைகாசியில் தானே வருது. இந்த மலர் தான் அவர் அம்பா வச்சு அனுப்புகிறார் என்ற செய்தியை இங்கே காட்டுகிறார். ஐ அம்பு எய்தான். அதனால்தான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டவர் மன்மதன். ஆனா யாருக்கு மட்டும்தான் மன்மதன் தெரியுமா? ரதிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு அருள் அங்கே இருந்திருக்கிறது. அதே நெற்றிக்கண்ணால் தோற்றுவிக்கப்பட்டவர் தான் முருகப்பெருமான். அப்படி இந்த பாட்டில் பிச்சை எடுக்கின்ற அந்த அழகை நமக்கு காட்டுகிறார். அடுத்த பாட்டு, ஆயம் அழிய அலர்கொன்றை தார் வேண்டி ஆயம் அழிய அயர்வேன் மேல் ஆயன் வாய் தீங்குழலும் தென்றலும் தேய்கோட்டு இளம்பிரையும் தீங்கு உழலும் என்னையே தேர்ந்து. தலைவி கூட்டத்தோடு இருந்தாலும் கூட தலைவனை காணுகிற பொழுது அந்த கூட்டத்திலிருந்து அவள் விலகி விடுவாள். தோழியர்களும் அதை புரிந்து கொண்டு அவர்கள் விலகி விடுவார்கள். இது இயற்கை. அப்படி ஆயம் அழிய, ஆயம் தலைவியை விட்டு நீங்க, அலர்கொன்றை தார் வேண்டி மலர்ந்திருக்கக்கூடிய மனம் வீசுகின்ற கொன்றை மலரை வேண்டி ஆயம் அழிய அயர்வேன். அவர்கள் பிரிந்து சென்றதனால் நான் துன்புறுகிறேன், அந்த துன்புறுத்தத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆயன்வாய், இந்த ஆயன் என்பது ஒரு இடையன் என்று சொல்லக்கூடிய அவர்கள்தான் வேங்குழலை வச்சு ஆனாய நாயனார். 63 நாயன்பர்கள்ல ஆனாய நாயனார். அவர் யாதவ குலத்தை சார்ந்தவர். வேங்குழலிலேயே சிவாய நம என்று இசைத்து பாடியவர். அந்த வேங்குழலாலேயே மாடுகளை மேய்த்தவர் ஆனாய நாயனார். கொன்றை மலர்கள் பூத்து குலுங்கி இருக்கின்றன. அந்த மலர் பூத்திருக்கக்கூடிய மரத்தை பார்த்தே சிவபெருமான் என்று எண்ணி 5 எழுத்தை வேய்குழலில் வாதித்தவர். இசையா கேட்கிற பொழுது காதுக்கு இனிமையா இருக்கும். தான் ஒன்றை நினைந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த இசை தன்னை துன்புறுத்தும். அதைத்தான் இங்க பாட்டில் சொல்றார். என்ன சொல்றார்? ஆயன் வாய் தீங்குழலும். இந்த தீங்குழல்னா இனிமையான குழல்னு அர்த்தம். தீங்கு தரக்கூடிய குழல் அல்ல. அந்த ஓசை இனிமையாக, தீந்தமிழ், இனிமையான தமிழ். தீங்குழலும் தென்றலும். அந்த நேரம் தென்றல் வந்தாலும் அது துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். தேய்கோட்டு இளம்பிரையும்,
சந்திரன் வருகிறான். அவன் தருகின்ற குளிர்ச்சியும் துன்பத்தை தரக்கூடியது. தீங்கு உழலும், அடுத்த வரி, தீங்கு உழலும் என்னையே தேர். இவைகளெல்லாம் எனக்கு தீமையை செய்கின்றன. குழலோசை இனிக்கவில்லை, தென்றல் அவற்றை அனுபவிக்க இயலவில்லை. சந்திரன் குளிர்ச்சியை தருகிறான், ஆனால் தலைவனை அடைய முடியவில்லை. இவைகளெல்லாம் எனக்கு தீங்கினை தந்து துன்புறுத்துகின்றன என்று தலைவி சொல்வது போல இந்த பாட்டை அமைச்சிருக்கிறார். ஆயம் அழிய அலர்கொன்றை தார்வேண்டி ஆயம் அழிய அயர்வேன் மேல் ஆயன்வாய் தீங்குழலும் தென்றலும் தேய்கொட்டி இளம்பிரையும் தீங்கு உழலும் என்னையே தேர்ந்து. அதுக்கு அடுத்த பாட்டு, தேரான் கதிரென்னும். வெயில் இப்போ எப்படி காயுது? இப்போ எப்படி காயுதுன்னு கேட்டால் இப்போ எப்படி தெரியும்? வெயில் 12 மணிக்கு தான் தெரியும். அந்த காய்கிற பொழுது காணல் நீர் வரும், அப்படியே அலையா தண்ணீர் போகிற மாதிரி தெரியும். காணல் நீர்னு சொல்லுவாங்க. தேரான் கதிரென்னும் செந்தழலால், கதிரவன் ஒளி வீசுகின்ற அந்த செம்மையான தழலால் வெந்து எழு பேய் தேரான். காணல் நீரும் அங்கே கிளம்புகிறது. வெயில் நம்ம வரோம்னா ஒரு திறந்த வெளியாக இருக்கிற பொழுது ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு தூரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அலையா தண்ணி போகிற மாதிரி தெரியும். அது காணல் தேர். பேய் தேரான் கதிரென்னும் செய்பொருள் நீ தேராதே ஆராயாமல் கூடற்காவாளி. கூடல் மதுரையிலே இருக்கக்கூடிய பெருமானை குறைகடற்கா நன்னெஞ்சே, அவனுடைய திருவடி குறைகடல் ஒலிக்கின்ற கடலை உடையவன். குறைகடற்கா நன்னெஞ்சே கூடற்கு ஆவாளி தரக்கூ. அவனை அடைவதற்காக நீ கண்ணீர் சிந்துவாயாக. கூடற்கு ஆவாளி தரக்கூர், அவன் கண்ணீரை சிந்தி நீ வருந்துவாயாக. பெருமானுடைய திருவருளை நீ வேண்டுதல் வேண்டும் என்பதை இந்த பாட்டிலே காட்டுகிறார். அந்த கூடற்காவாளி என்பது மதுரை. கூடல் என்றால் நான்மாடக்கூடல். கூடல் என்றால் மதுரையை குறிக்கக்கூடிய சொல். ஆலவாய் என்பதும் மதுரையை குறிக்கக்கூடிய சொல். இந்த பாட்டில் தொடங்கும் பொழுதே கூர் ஆலமேயாக, கூர் ஆலமேயாக. இந்த கூர் என்பது பிறைச்சந்திரனை குறிக்கக்கூடிய சொல். அந்த 2 பக்கமும் கூர் இருக்குல்ல, 3ஆம் பிறைக்கு கூர்மையா இருக்கிறதுனால அது இவளுக்கு நஞ்சா இருக்கிறது. கூர் ஆலமேயாக குறுகொடு நைவேற்கு. குறுகு என்பது வளையல். வளையலுடன் அவள் வருந்துகிறாள். ஏன் வருந்துகிறாள்? வளையல் கழண்டு கீழே விழுகிறது. இறைவனுடைய அருள் இல்லாத காரணத்தினாலே அவள் மெலிந்து போகிறாள். அப்படி கூறார்வேர் கையார்க்காய் கொள்ளான். கையிலே அவன் வைத்திருக்கக்கூடியது என்ன? கூர்மையானது, மூவிலை சூளம். அது யார? வேண்டாதவங்கள கொடுமைப்படுத்துவதற்காக. அப்படி கூறார்வேர் கையார்க்காய் கொல்லாமே கூறார் பனிச்சாங்காட்டான் ஜடைமேல். அப்படி கூர்மையான அந்த பனிச்சாங்காடு என்பது குளிர்ச்சி பொருந்திய நிலவை குறிக்கக்கூடிய சொல். பனிச்சாங்காட்டார் சடைமேல் பால்மதியை, சடைமேல் பிறையை சூடியிருக்கிறார். பால்மதியை பாம்பே பனிச்சங்காட்டாய் கடிக்க பாய்ந்து.
இதில் என்ன கேட்குறான்னு சொன்னா, பிறைக்கும் பாம்புக்கும் பகை. இவ இறைவன் அருள் கிடைக்காமல் வருந்துகிறாள். இந்த இறைவன் அருள் கிடைக்காமங்கிறது இறைவன் தலைவனாகவும் உயிர் தலைவியாகவும். இந்த பாம்பு பிறையை போய் தொடுகிறது. இந்த கிரகணம்னு சொன்னா அதான சாமி சொல்லுவோம். நீ விளையாட்டா பாம்பை சந்திரனை கடிக்க விடுற, ஆனா அந்த சந்திரன் என்னை படுத்துகிற பாடு எவ்வளவு. ஏன்னா பாட்டு புரியுதா இல்லையா? இது உறுதலை காமம். பாம்பு பிறையை சென்று கடிப்பது போல் காட்டுகிறாய், ஒரு விளையாட்டு. ஆனால் பாம்பு பிறையை கடித்தாலேன் கடிக்காவிட்டாலேன் அந்த பிறை என்னை துன்பப்படுத்துகிறது. தேனிலைவில் தலைவன் மட்டும் இருப்பானா? தலைவியும் தான் கூட இருப்பா. அப்போதானே இன்பமாக இருக்கும். பாண்டி என்ன இப்போ அனுபவமா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ போய் அனுபவமா? அதனால இங்கே இப்படி நீ பாம்பு பிறையை கடிப்பது போல் காட்டுகிறாய். பிறை எனக்கு துன்பம் தருகிறது, ஆனால் அந்த பிறையை நீ பாம்பு கடிப்பது போல் காட்டுகிறாய். அதில் என்ன பறையப்ப என்று இருந்தாலும் என்னை பிறை வாட்டுகிறது என்று கேட்பது போல இந்த பாட்டை நமக்கு காட்டுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டு பாயும் விடை ஊர்தி. பாயும் விடை ஊர்தி பங்குனி உத்திரம் அடுத்த மாதம் வருது. நம் ஊரில் வர்ற ரிஷப வாகனத்தை பார்த்தீங்கன்னா அது பாயும் மால்விடை. திருஞான சம்பந்தரே பாடியிருக்கிறார், பாயும் மால்விடை. நீங்கள் அந்த ரிஷப வாகனத்தை பார்த்தீங்கன்னா அது பாய்வது போலவே இருக்கும். அதனால்தான் பாயும் மால்விடை நீங்க இவர் போடுறார். அவர் பாட்டை பார்த்து தான் இவர் போடுவார். பாயும் மால் விடை ஊர்தி, பாயும் விடை ஊர்தி ரிஷப வாகனம். பாசுபதன் சிவன். பாசுபதன் என்றால் சிவனை குறிக்கக்கூடியது. வந்து எனது பாயில் புகுத பனை முகை மேல் பாயில் அனற்குன்றாய் குளிர்தடையார்க்கு என் நிலைமை. இப்போ இந்த பாட்டில் பார்த்தா அவரே நேராக வந்துட்டா மாதிரி தெரியுது, ஆனால் அவர் வரல. யார் வரல? இறைவன் வரல. இறைவனுடைய கொன்றை மாலை வந்திருக்குது. கொன்றை மாலையை தான் இவள் அணிந்து கொண்டிருக்கிறாள். இவள் அணிந்து கொண்டு கொன்றாய் குளிர் சடையார்க்கு, குளிர்ந்த சடையை உடைய இறைவனுக்கு என் நிலைமை கூறாதே. மாலையை கொடுத்திருக்கிறார், மாலையை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாலையிடத்திலே அவள் பேசுகிறாள், என் நிலைமையை நீ போய் அவர்கிட்ட சொல்லலையே. கூறாதே கொன்றாய், இதுவே குணம். கொன்றை மாலையே உனக்கு இதா குணம் என்று கேட்கிறார். முதல் கொன்றாய், இரண்டாவது கொன்றாய். கொன்றை அது கொன்றையே, இது கொன்றாய். சொற்பின் வருங்கள் எண்ணிக்கை பாருங்க, எல்லா பாட்டிலையும் அப்படிதான் வரும். பாயும் விடை ஊர்தி பாசுபதன் வந்தனது பாயில் புகுதா. இப்படி அந்த மாலையை நோக்கி அவள் சொல்லுவது போல இந்த கருத்து அமைந்திருக்கிறது. பெருமான் கொன்றை மாலையை கொடுத்திருக்கிறார். சில நேரம் மாலையே கூட கிடைக்கலன்னு அவ துன்புறுவது உண்டு. குணக்கோடி கோடாக குளிர் சடையான். பெருமான் கோடி குணம் உடையவன். குணம் என்னும் குன்றேறி நின்றார். அவன் கோடி குணமுடையவன், குணம் கோடாதவன். சொல்றதிலேயே குணமுடையவன். குணத்தை மாறுபாட்டு சொல்லாமல் குணமாகவே சொல்லக்கூடியவன்.
குணம் கோடி கோடா குளிர் சடையான், குளிர்ந்த சடையான். ஏன் சடையை மட்டும் குளிர்ந்த சடைன்னு சொல்லிட்டே இருக்காரு? அவ அங்கேயே தான் இருக்கிறான். ஒருத்தி தலைமையில, ஒருத்தி பக்கத்துல. அவர் படுற பாடு யாருக்கு தெரியும்? என்ன தலைவரா? குளிர் தடையான் வில்லின் குணக்கோடி குன்றம் சூழ் போய். சூரியன் மறைந்து விடுகிறான். ஆனால் மறைகிற சூரியன் இங்கே மறைகிறான், எங்கேயோ தோன்றுகிறான். அவன் எங்கேயும் தோன்று கொண்டுதான் இருக்கிறான். நாம தான் ராத்திரி படுத்து காலையில் எழுந்துக்க மாட்டேங்கிறோம். அவன் எழுந்துட்டா கூட நாம எழுந்துக்கிறது இல்லை. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தோண்டிட்டு இருக்கிறான். என்ன நான் எதனா ஒண்ணு சொல்லிவிட்டு அது தப்பாக கூடாது. ஆக எங்கேயோ ஒண்ணு தோன்றுகிறான், நம்ம இடத்துல மறைஞ்சிடறான். நமக்கு தோன்றுதலும் மறைதலும் நமக்கு தெரியுது. புறந்தந்து இருளெறிய பொன்னேமி வைத்து சிறந்த ஒளி வளர்க்கும் தேரோன் மறைந்தான். காலையில தோன்றி மாலையில மறைகிறான். இந்த புவனத்தை இரவாது வாழ்கின்றார் யார்? மக்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். சூரியன் எப்படி தோன்றுகிறானோ அது போல, மறைவது போல மக்களும் தோன்றுகிறார்கள், பின்னர் மறைகிறார்கள். இது தண்டி அலங்காரத்தில் ஒரு பாட்டு. அதே மாதிரி இங்கே குன்றம் சூழ் போகி குணம் கோடி தேர் இரவில் வாரான். அவன் இரவு நேரங்களிலே வரமாட்டான். சிவர்க்கு ஆலாம் சிந்தனை. இந்த ஒரு பெண்ணோ அந்த வயதுக்குரிய ஆணோ தனித்திருப்பார்களேயானால் இரவில் படுகின்ற வேதனையை இங்கே சொல்லப்படுகிறது. அவன் சென்று விடுவான். ஆனால் சிவர்க்கு ஆலாம் சிந்தனையே தேர் இரவில் வாழும் திறன். நீ இரவிலே வாழ வேண்டுமானால் பெருமானை நினைந்து கொண்டே இரு. எந்த துன்பத்தையும் அவன் நீக்குவான். அதனால்தான் அப்படிப்பட்ட துன்பங்கள் வந்த பொழுது கூட சிவர்க்கு ஆலாம் சிந்தனையே தேர் இரவில் வாழும் திறம். நீ இரவில் துன்பப்படாமல் வாழ வேண்டுமானால், அது வயசாகி நோயா இருந்தா கூட சரிதான். இளமையில ஏற்படுகிற நோய் அது, முதுமையில ஏற்படுகிற நோய் துன்பம். இந்த ரெண்டும் தீர வேண்டுமானால் இறைவனுடைய திருநாமத்தை எப்பொழுதும் சொல். திருநாமம் சோராமல் எப்பொழுதும் சொல். சோராமல் சோர்ந்து விடாமல். அதைத்தான் மணிவாதக பெருமான் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். கொஞ்ச நேரம் கூட நீ என்னை விட்டு போவாத, என் கூடவே இரு. சேர்த்து கட்டினால்தான் மார்க்கண்டேயனி சேர்த்து பாத்த கயிறு போட்டான். எங்க? திருக்கடவுர். அப்படி தேரிரவில் வாழும் திறன். இரவு நேரங்களிலும் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டே இருப்போமே ஆனால் எந்த துன்பங்களிலிருந்தும் நாம் விடுபடலாம். திறம் காட்டும் சேயான். இந்த 3 திறம் வருது. திறம் காட்டும் சேயான் சிறுகிளியை சேயால் பெண்பால் செந்நிறமுடைய அவள் என்ன காட்டுகிறார்? அப்போ சேயாள்னாலே சிவந்த நிறமுடையவள், திறம் என்றால் அழகுடையவள். திறம் காட்டும் சேயால் சிறுகிளியை தான் தன் திறம் காட்டும் தீவண்ணன். திறம் காட்டும் நிறத்தை காட்டுகின்ற பெருமானுடைய நிறம் தீவண்ணன். உழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும். தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய் பாதிரி புலியூர் செழிநீர். அந்த தீவண்ணனேன்னு பாட்டு முடியும்.
இங்கேயும் அவர் அதைத்தான் காட்டுறார். அந்தி ஒண்ணன் கூட அதேதான், இதுல வந்தது அது போனது. சிறுகிளியை தாழ்ந்தன் திறங்காட்டும் தீவண்ணன். திறம் நிறம், செந்தழலாகிய நிறம். குணித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிறைப்பும் பவளம் போல் மேனியின் பால் வெந்நீரும். பவளம் சிவப்பு, அதேதான் இங்கேயும் காட்டுகிறார். தீவண்ணன் என்னும் திறங்காட்டின், திறத்தை இங்கே திறம், திறமை, திறங்காட்டின் ஊர் அரவம் ஆர்த்தானோடு, ஊர்ந்து செல்லுகின்ற அரவத்தை அவன் சூடிக்கொண்டிருக்கிறான். ஆர்த்தானோடு என்னை உடன் கூட்டின், என்னை உடன் கூட்டின் ஊர் அரவம் சால உடைத்து. மேலே இருக்கிற ஊரரவம் பாம்பு, கீழே இருக்கிற ஊரரவம் சிவபெருமானோடு என்னை சேர்த்து சொன்னால் இந்த ஊரில் பழிதூற்ற மாட்டார்களா? வாங்க, இந்த ஊரில் என்னை பழிதூற்ற மாட்டார்களா? இறைவனோடு சேர்த்து சொன்னால் பழிதூற்றுவார்கள். ஆகவே என்னை உடன் கூட்டின் ஊர் அரவம் சால உடைத்து, ஊரார்கள் பழிதூற்றுவார்கள். இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய செய்தி. அதை இவர் சிற்றிலக்கியத்தில் கொண்டு வந்து இப்படி காட்டுகிறார். ஊரரவம் சால உடைத்து. அதுக்கு அடுத்தது உடையோடு காடாடி. சிவபெருமான் ஒரு காட்டான். நம்ம யாரையாவது சொல்லுவோம், கிராமப்புறத்துலேருந்து வந்தால் தெரியாத பட்டி காட்டான். என்ன அப்படி பார்க்குறீங்களா? என்ன இல்லை, அவருக்கு எழுந்து வந்து பார்க்குறாரா? காட்டான், அவன் சுடுகாட்டிலே வாழ்கிறவன், அவன் காட்டான். உடையோடு காடாடி, காட்டிலே ஆடுகிறவன். எந்த உடையோடு? தோல் உடையோடு, புலித்தோல் பாம்பு தோல் உடையோடு காடாடி ஊர் ஐயம் உண்ணி, ஊரிலே சென்று பிச்சை எடுத்து சாப்பிடுகிறவன். ஊர் ஐயம் உண்ணி. உடையாடை தோல், திருப்பி இரண்டாம் தடவையும் அதையே சொல்றார். உடையாடை தோல் பொடி சந்தனம். அவர் பூசுவது திருநீரே சந்தனம். சந்தனம் எண்ணெய் உடையானை உண்மத்த முடிமேல் உய்த்தானை. ஊமத்த மூவை தன் முடிமேல் வைத்திருக்கக்கூடியவன். ஊமத்த மலர், அதுக்கு பேர் உண்மத்த மலர். உண்மத்த முடிமேல் உய்த்தானை நன்னெஞ்சே உண்மத்த முடிமேல் உய். நீ அவனுடைய திருவடியை உன் தலையிலே சூடிக்கொள். உண்மத்தம், மத்தகம்னா யானையினுடைய தலையை சொல்றது மத்தகம்னு சொல்றார். இந்த உண்மத்தத்தை மேலே பிரிக்கும் பொழுது ஊமத்த மலர், கீழே பிரிக்கும் பொழுது தன் தலைமுடி மேல் வைத்துக்கொள். நன்னெஞ்சே உண்மத்தக முடிமேல் உய். அவனுடைய திருவடியை நீ தலைமேல் வைத்துக்கொள். அப்பர் பெருமானுடைய அவரையே வணங்கியவர் இறைவனுடைய திருவடியை குஞ்சி பூவாய் சூடினேன். இறைவனுடைய திருவடி, இந்த குஞ்சி பூங்கிறது ஆண்களுடைய கூந்தலுக்கு குஞ்சின் பேர். அதை திருவடியை பூவாக சூட்டிக் கொண்டார். அப்படி சூட்டிக்கொண்ட அந்த பெருமானுடைய செயலை சொல்வது போல இறைவனுடைய திருவடியை உன்னுடைய தலையில் சூடிக்கொள் என்று இங்கே நமக்கு காட்டுகிறார் இந்த பாட்டில். அப்பூதி அடிகளார், டக்குனு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்பூதி அடிகளார் அவர்தான் அப்பர் பெருமானை மட்டுமே வணங்கியவர். அப்பூதி அடிகளார்
அந்த பழனத்து இறைவனுடைய திருவடியை தன் தலையிலே தூடிக்கொண்டவர். 10 பாட்டில் பாடும் பொழுது அப்பூதி அடிகளார் இந்த பழனத்து பெருமானுடைய திருவடியை தன் தலையிலே சூடிக்கொண்டார் அப்பூதி அடிகளார் என்று காட்டுவார். அதே போல உண்மத்த முடிமேல் உய், உன்னுடைய தலையிலே பெருமானுடைய திருவடியை மலராக ஏற்றுக்கொள் என்று இந்த பாட்டில் அவர் காட்டுகிறார். அடுத்த பாட்டு, உய்யாது என் ஆவி, சிவபெருமானே நீ அருள் கொடுக்கவில்லை என்றால் என் உயிர் நிலை பெற்று இருக்காது. உய்யாது என் ஆவி, ஒளிவளையும் மேகலையும் உய்யாது, அதுவும் கீழே கழண்டு விழுந்துரும். அருள் தராத காரணத்தினாலே என் உடல் மெலியும், மெலிகின்ற காரணத்தினாலே கையில் இருக்கிற வளையல் கீழே விழும். மேகலை இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அணி, அதுவும் கீழே விழுந்துடும். அப்படி மேகலையும் உய்யாது. உடம்பழிக்கும் ஒன்றிதழ், பசலைன்னு ஒரு நோய் வரும். தலைவி தலைவனை பிரிந்து செல்லுகிற பொழுது அந்த நோயால் என் உடம்பும் அழியும். உடம்பழிக்கும் உன் திதலை உய்யாய் இறையானே, நான் பிழைக்க வேண்டுமானால் இறையானே, ஈசனே, எம்மானே, நின்னை இறையானும் காணக்கிடாய். இறையானும் காணக்கிடாய். இந்த இறையானும்னு சொல்லும்போது சிறிது நேரமாவது உன்னை பார்ப்பதற்கு எனக்கு அருள் தருவாயாக. உய்யாய் யான் உய்வதற்கு இறையானே, ஈசனே, எம்மானே, நின்னை இறையானும் காணக்கிடாய் என்று. இந்த நீங்க கொடுத்திருக்கிற உரை வித்வான் நாராயணவேலு பிள்ளைன்னு ஒருத்தர், நம்ம பச்சைப்பெண்கள் பச்சைப்பெண் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர். அதுதான் சார் பசலைன்னு சொன்னேன். பசலைப்பா என்ன ஆகணும்? அது தலைவனுக்கும் தலைவியும் பிரிஞ்சு இருக்கும் போது வர்றது. அதுதான் நான் சொல்லிட்டேன். ஒன்றிதழை ஒளி பொருந்திய அந்த உடம்பில் வருகின்ற பசலை நோய். ஈசனே எம்மானே நின்னை இறையானும் காண்கிடாய் என்று கொஞ்ச நேரமாவது பார்த்தா இதெல்லாம் இருக்காது. சிவபெருமான் அந்த நோயும் போயிடும். வளையல் கரெக்டா போய் நிற்கும். மேகலை தானா மேலே ஏறிடும். என்ன தலைவரா? தலைவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரா? அது தானா ஆயிடும். அருள் கிடைக்கணும். அப்ப நான் என்ன சொன்ன முதல்ல, இறைவன் அருள் கிடைத்தால் எல்லாம் சரியா இருக்கும். இறைவன் அருள் கிடைக்கலன்னா அது இருக்கிற இடத்த விட்டு போயிடும். காண காண்கிடாய் இன்று, இன்றியாம் உற்ற இடரும். இந்த பாட்டை நீங்க பார்க்கிற பொழுது தலைவன் தலைவின்னு பார்க்காம ஒரு உயிர் இறைவனை வேண்டுகிற பொழுது எப்படி இருக்கும் அப்படித்தான் பார்க்கணும். நமக்கு கூட அது உயிரில் ஆண் பெண் வேறுபாடே கிடையாது, எல்லாம் ஒரே உயிர் தான். அப்படி நினைச்சிட்டு பார்த்தாதான் இறையருள் கிடைக்கும். இன்று யாம் உற்ற இடரும், இன்று யான் பெற்ற துன்பமும் இருந்துயரும் இன்றியாம் தீர்ந்தும். இருந்துயரும் அதாவது துன்பப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய துயரமும் இன்றியாம் தீர்ந்தும் இல்லாமல் போகும். இன்று யாம் உற்ற இடரும் முதல், இருந்துயரும் இன்றி யாம் தீர்ந்தும். ரெண்டுக்கும் சொற்பின் வருநிலை அணி புரியுதா பாருங்க. இன்று யாம் உற்ற இடரும்
இருந்துயரும் இன்று யாம் தீர்ந்தும் இல்லாமல் யாம் தீர்த்து கொள்வோம். எழில் நெஞ்சே இன்றியாம் காட்டார் நஞ்சேற்றான். இன்று யாம் காட்டார் நஞ்சேற்றான். யாருன்னா திருநீலகண்டர். நஞ்சை ஏற்றுக்கொண்டவர். நஞ்சேற்றான் அளபடை. நஞ்சேற்றான் காமரு வெண்காட்டான். திருவெண்காடு, திருவெண்காட்டைச் சேர்ந்தவன். காட்டான் அஞ்சேல் தான் கலந்து. அவன் நமக்கு துணையாக இருப்பான். அஞ்சேல் அவனை நீ கலந்து இருப்பாயாக என்று சொல்லுவது போல இந்த பாட்டு. அவனை நினைந்து கொண்டிருந்தால் நமக்கு துன்பம் என்பது இல்லை, எந்த வகையிலும் துன்பம் இல்லை. காட்டான் வெண்காட்டான் காட்டான் அஞ்சேல் தான் கலந்து. அவனை நம்பியிருந்தால் நமக்கு துன்பம் என்பது இல்லை என்று அருள்வாளிப்பான் என்று காட்டுகிறார். அடுத்து 37வது பாட்டு. களம் பெரியார்க்கு ஆம் சிரம். களம் பெரியார்க்கு ஆம் சிரம். சிரம்னா என்ன? தலை. தலை யாருக்கு களம்? சிவபெருமானுக்கு களம். என்ன களம்? உண்களம், பிச்சை எடுக்கிற களம். களம் பெரியார்க்காம் சிரம் காய்வில் மேரி என்னும் களம். அது வில், அம்பு. பிறரை துன்புறுத்துவதிலே அது மேரு. வில் மேரு என்னும் களம் ஆயுதம். பெரிய ஆள் கீழ் இருக்கை. ஆலமரத்தின் கீழே இருக்கக்கூடியவன் சிவபெருமான். எந்த ஆலமரம்? ஆள் கீழ் இருக்கை. ஆள் கீழ் இருக்கை, ஆலமரத்தின் கீழ் இந்த பெருமான் இருக்கிறான். களம்பிரியா மக்கடல் நஞ்சுண்டான். மரக்கலங்கள் செல்லுகின்ற கடலிலிருந்து வந்த நஞ்சினை உண்டவன். நஞ்சினை உண்டார். கழல் தொழார்க்கு. கழல் தொழார்க்கு உண்டாமோ மாக்கடல் நஞ்சேறும் வகை. மாக்கடல். இந்த மாக்கடல் என்பது பிறவியாகிய கடல். பிறவியாகிய கடல். கழல் தொழார்க்கு உண்டாமோ. இறைவனுடைய திருவடியை தொழுகின்றவர்களுக்கு பிறவிக்கடல் நீந்த முடியும். தொழாதவருக்கு பிறவிக்கடலை நீந்த முடியாது. இதுதான் திருக்குறள்ல 10வது பாட்டு முதல் அதிகாரத்தில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேரார். அதைத்தான் இங்கே காட்டுறார். மாக்கடல் சேரும் வகை, பிறவிக்கடல் சேரும் வகையை சொல்லுகிறார். கழல் தொழாதார்க்கு உண்டோ? வினாப்பொருள். உண்டாமோ? இல்லை. யாரெல்லாம் திருவடியை தொழுகிறார்களோ அவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற தன்மை உண்டு. பிறவிக்கடலை நீந்துகின்ற தன்மை இல்லாதவருக்கு இல்லை என்பதை இந்த பாட்டிலே நமக்கு காட்டுகிறார். அதுக்கு அடுத்தது கையாறு அவாவிகுளி அச்சம் கழிகாமம் கையாறு செஞ்சடையான் காப்பெனும் கையாறு மல் திறந்த தோளானை சேர் நெஞ்சே. சேர் நெஞ்சேவா நஞ்சேவா? நெஞ்சேன்னு தானே இருக்குது, இதுல நஞ்சேன்னு இருக்குது. தோளானை சேர் நஞ்சே சேரப்போய் மல் திரண்ட தோளான் மலை. அவனுடைய தோல் மலை போன்று இருக்கும். அவன் வீரத்திற்கு உரியவன். பல் திரண்ட தோளான். எத்தனை இடத்துல அவன் வீரம் காட்டியிருக்கிறான்? 8 இடத்துல காட்டியிருக்கிறான். அட்ட வீரட்டானம். அப்படிப்பட்ட தன்மை உடையவன். கையாறு. இந்த திருக்குறளை அப்படியே இந்த பாட்டு நினைவுபடுத்துது. அழுக்காறு அவா வெகுளி
இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அரண் வலியுறுத்தல். 4வது அதிகாரம், பாயிரத்தில் 4வது அதிகாரம். அந்த பாட்டில் சொல்ற இந்த செய்திய பொறாமை, ஆசை, வெகுளி, அச்சம், கழிகாமம், பெருவிருப்பம். கழிகாமம் என்பது காமம் மிக்க கழிபடர்களை வினா, அது வேற. இங்க கழிகாமம் என்றால் பெருவிருப்பம்னு அர்த்தம். பேராசைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கழிகாமம். கழிகாமம் கையாறு செஞ்சடையான் அவன் கடிந்தவன். இந்த கையாறு 2வது வர்ற கையாருக்கு இவற்றையெல்லாம் அவன் இல்லாதவன். நமக்கு தான் எல்லாம், அவனுக்கு கிடையாது, பெருமானுக்கு கிடையாது. கையாறு செஞ்சடையான் காப்பெண்ணும் அவன் காக்கின்ற தன்மை உடையவன். கையாறு மத்திரண்ட தோளான் அவன் வலிமை மிக்க திரண்ட தோலை உடையவன். சேர் நெஞ்சே நெஞ்சே சேரப்போய் மண் திரண்ட தோளான் மலை. அவனுடைய தோலை நீ நினைந்து போற்றுவாயாக. இப்படிப்பட்ட குணங்களை உடைய இறைவனை நீ வணங்குவாயாக. இந்த குணங்களெல்லாம் யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு, பெருமானுக்கு இல்லை. அப்படிப்பட்ட பெருமானை நீ வணங்கு என்று இந்த பாட்டிலே நமக்கு காட்டுகிறார். மனையாய் பலிக்கென்று வந்தான் வன்காமன் மனையாரச் செற்ற வானோன். வன்காமன் மனையார செற்றவானோன் மனையாய என் பாவாய் என்றேனுக்கு யானல்லேன். நீ திருவே என் பாவாய் என்றான் இறை. திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர்ல போனாரு. பானையில வைத்து எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக்கினாரு. சிவனேச செட்டியார் என்ன சொன்னாரு? உங்களுக்காகவே வளர்க்கப்பட்ட பெண், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கன்னார். இப்போ பானையிலிருந்து இந்த பெண்ணை உருவாக்கியது இறைவன் அருளால் அடியேன். அதனால் அவள் என் மகள் போன்றவள், நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று அங்கே சொன்னார். அதுபோல இந்த பாட்டில் மனையாய் பலிக்கென்று வந்தான். ஒவ்வொரு இல்லந்தோறும் பிச்சை எடுத்துக்கொண்டு வருகிறான். வன்காமன் மலையார செற்றவானோன். மனையார அந்த தர்மத்திற்காக அவனை செற்றவன். சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? அதான் சொல்லுங்க, அதான் அதுக்குதான் பொருள் சொல்றேன். இப்ப நானு வன்காமன் அவன் மனைக்கு சென்ற பொழுது குற்றமில்லாமல் அவனை எரித்தவன் சிவபெருமான். ஆசரை எரித்தவன், குற்றமில்லாமல் அவனை அரித்த. அவன் என்ன குற்றம் செஞ்சான்? மலரம்பு எழுதினான். யாருக்காக எழுதினான்? திருமாலும் நான்முகனும் அனுப்பிய காரணத்தினால எழுதினான். அதை உடனே சிவபெருமான் தன் யோக நிலையில் இருக்கிற பொழுது நீ இப்படி செய்யலாமா என்று அவனை தீர்த்தான். அதான் மனையாகர செற்ற வானோன். செற்றே என்றால் அழித்த, குற்றமில்லாது அழித்த. ஆசு என்றால் குற்றம். அந்த மனையில் குற்றமில்லாமல் அழித்த சிவபெருமான். அதேதான், அதுதான் செற்ற வானோன். வானோன் என்றால் சிவபெருமான். வானோன் மனையாய என் பாவாய். மனையாய என் பாவாய் என்றேனுக்கு. அப்படி சொன்ன உடனே என்றேனுக்கு யான் அல்லேன், நீ திருவே என் பாவாய் என்றான். நீ என்னுடைய பெண்ணாக கருதப்படுகிறாள்
என் பாவாய் என்று சொல்லுகின்ற என்பு ஆவாய் என்று சொல்லுவது போல அந்த செய்தியை நமக்கு என்பு ஆவாய்னா என்னை நீ விரும்புகின்ற தன்மைக்கு உடையவளை நீ என்னுடைய மகளாவாள் என்று காட்டுவது போல இந்த பாட்டில் அமைத்து சொல்லியிருக்கிறார். என் பாவாய் என்பு ஆவாய் என்றேனுக்கு யானல்லேன் நீ திருவே என்பாவாய் என்றான். நீ என்னுடைய செல்வமாய மகள் என்று அங்கே காட்டுகிறார். அதுக்கு அடுத்தது இரையாய வெண்சங்கு இவை தருவேன், இரையாய வெண்சங்கு இவை தருவேன் என்னும் இரையாகும். இந்த லைட்டு போட்டு விடுங்களா சார் கூப்பிடணுமா? அவரை போய் கூப்பிட்டு போயிட்டாரா? இரையாய வெண்சங்கு இவை தருவேன். இந்த வெண்சங்கு என்பது வளையலை குறிக்கக்கூடியது. இன்னொன்று பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய சங்கு வெண்சங்கு. இவை தருவேன் என்னும் இறையாகும் இன்று அருளாய். இறைவனே உன்னுடைய ஆகம் என்றால் மார்பு என்பது பொருள். அந்த மார்பை எனக்கு நீ அருளாய், இறை அருளாய் என்னும் இறையாய் மறைக்காட்டாய் மாதவனே, திருமறைக்காட்டு மாதவனே. அப்புறம் அவளே என்ன சொல்றா? நின்னுருவும் இங்கே மறை, நின் உருவத்தை இங்கே மறைத்து கொள்வாயாக, காட்டாய் என்னும் இம்மாது. நான் முதல்லயே உங்களுக்கு சொன்ன இந்த புத்தகத்திலே முதல்ல குறிப்புரையில் எழுதியிருக்கிறார் பாருங்க. சில பாடல்களுக்கு பொருள் தெளிவாக தெரியவில்லை அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் இப்போ கொடுத்துருக்கார சார் குறிப்பிலே சொல்லியிருக்கார். இப்போ இந்த பாட்டில் இந்த வரி சொல்றதுக்கும் அடுத்த வரி சொல்றதுக்கும் பொருத்தமே இல்லை. இப்போ இறையாய் மறைக்காட்டாய் மாதவனே, உன்னுடைய உருவத்தை காட்டி என்னுடைய வளையல் நிற்கும் என்பது காட்டுமா போல சொல்லிட்டு மறை காட்டாய் என்னும் இம்மாது, நீ உன்னுடைய உருவத்தை மறைத்துக்கொள் காட்டாய் என்று சொல்லுவது போல இந்த பாட்டு 40வது பாட்டு அமைந்திருக்கு. அப்படி பெருமான் சொல்லுகின்ற ஒன்று. அதுக்கு அடுத்தது ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி நின்னுரும் இங்கே மறை காட்டாய் என்னும் இம்பாது. ஆக இந்த பெண் அந்த உருவத்தை காட்ட வேண்டாம் என்று சொல்லுவது போல அந்த பாட்டு அமைந்திருக்கிறது. அடுத்த பாட்டு மாதரங்கம் தன்னரங்கம் சேர்த்தி, மாதர் அங்கம் தன்னரங்கம் சேர்த்தி.
உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டிருக்கக்கூடியவன் பெருமான். மாதர் அங்கம் தன்னரங்கம் சேர்த்தி வளர்சடை மேல் மாதரங்க கங்கை நீர் மண்ணுவித்து. மாதரங்க கங்கை நீர் மண்ணுவித்து, நீரை பொழிகின்ற கங்கையை அவர் பொருந்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த மாதரங்கம் காவிரி. அந்த மாதரங்கத்துக்கு காவிரி மாதரங்க தேரானை ஊரான். தேரானை ஊரான், தேர் ஆணை ஊரான் திரு ஆணைக்கா. அங்கேதானே சிலந்தி ஆணை மூன்றும் வழிபட்டது. அங்கே தேரானை ஊரான் சிவர்க்கு ஆலாம், சிவனுக்கு ஆலாம் சிந்தனையே தேரானை ஊரானை தேர். அவன் மேல் சிந்தனையை வைத்து அந்த ஊரில் வாழ்கின்ற சிவபெருமானை நீ தேர்ந்து கொள்வாயாக. திரு ஆணைக்கா. திரு ஆணைக்கா எங்க இருக்குது? எங்க? திருச்சி. அந்த லிங்கம் உள்ள போய் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குது? அதுதான் முக்கியமானது. அதுதான் கேட்கிறேன் நான். ஆவா, தேரானை ஊரானை தேர். அப்படி இங்க உமாதேவியும் சொல்லிட்டாரு, கங்காதேவியும் சொல்லிட்டாரு, காவிரி ஆற்றையும் சொல்லிட்டாரு, அங்கே இருக்கக்கூடிய ஆனைக்கா பெருமானையும் சொல்லிட்டார். ஆனைக்காவில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரி எதிர் தோட்டத்தில் தான் புதையல் கிடைச்சிது, தங்க புதையல். சார் இப்ப கிடைச்சது அது இப்பதான் சொல்றேன். 505 பொன், 505 1764 கிராம் புதையல் கிடைச்சது கூஜாவில். அதை எண்ணிக்கை பாருங்க, 505 1764 கிராம் கூட்டி பாருங்க, 15 வரும். இந்த 5 என்கிற முடிகிறதுல அவங்க அவ்வளவு சிறப்பா இருந்திருக்கிறத காட்டும். திருவாசகத்தில் 555வது பாட்டு. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமதமாய் தித்திக்கும் சிவபெரும் தானே வந்து எனது உலகத்தில் அடியேற்கு அருள் செய்த. 555வது பாட்டு. இந்த வரிசை முறையில் வைக்கிற பொழுது அதே மாதிரி திருநாவுக்கரசருடைய நடு திருமுறை 5ஆம் திருமுறை 51வது பதிகத்தில் 5வது பாட்டில் சிவாய என்கின்ற மகா சுக்கும பஞ்சாட்சரத்தை விண்ணோர் பெருமானே என்று தோன்றுகிறார். சிவாய என்கிற மகா பஞ்சாட்சரம். அப்படி அது அவரவர்களுக்கு இறையருளால் அமைகின்ற அமைப்பு. அதனால இந்த பாட்டில் 3ம் உமாதேவி, கங்காதேவி, காவிரியார் 3ஐயும் மாதரங்கம் மாதரங்கம் மாதரங்கம்னு காட்டுறார். மாதர் அங்கம், மா தரங்கம், மாதரங்க அப்படின்னா காவிரி. இதுவும் மாதரங்கம் தான் சொல்லணும். காவிரிய தெருளிலார் என்ன ஆவார்? தெருளிலார் என்ன ஆவார்? தெளிவற்றவர்கள் என்ன ஆவார்கள்? தெளிவு இருந்தால்தான். தெளிவு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தெளிவிலார் என்ன ஆவார்? எப்படி? காவிரி வந்தேறும் அருகில். காவிரி வந்து இப்போ ஏற்கனவே திருவானைக்கா சொல்லிட்டார், அதுக்கும் காவிரிக்கும் கொஞ்சம் தூரம். இங்க சொல்ற பாட்டில் காவிரி வந்தேறும் அருகில்
சிராமலை எம் கோமான். இது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? தாயுமானவர் கோயில குறிப்பிட்டு காட்டுறார். உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏறி பார்த்தோம்னா ஓடுற ஆறு தெரியும். அப்போ காவிரி வந்து ஏறும் அருகில் சிராமலை எம் கோமான், திருச்சிராப்பள்ளி மலையில் இருக்கக்கூடிய எம் கோமான் விரி உலகில் செல்லுமதில் மூன்றெரித்தான். இந்த நில உலகத்தில் 3 மதில்களை எரித்த பெருமான். மூன்றெரித்தான் சேவடியாம் பரவி செல்லும் எழில் நெஞ்சே தெளி. தெளிவில்லாதவர்களுக்கு அந்த பெருமானுடைய திருவடி கிட்டாது. தெளிவு உள்ளவர்களுக்கு அவருடைய பெருமான் திருவடி கிட்டும். ஆகவே மூன்றெரித்தான் சேவடியே யாம் பரவி செல்லும் எழில் நெஞ்சே தெளி. அழகான இந்த நெஞ்சமே நீ தெளிவு பெறுவாயாக என்று இந்த பாட்டில் தெருளிலார் எண்ணாவார். காவிரி வந்தேறும் அருகில் சிராமலை எம்கோமான் விரிவுலகில் செல்லுமதில் மூன்றெரித்தான் சேவடியே யாம்பரவி செல்லும் எழில் நெஞ்சே தெளி. அந்த கோயிலுக்கு தாயும் ஆனவர்னு பேரு. நன்றுடையானை, தீதிலானை, நரைவெல்லேர் ஒன்றுடையானை, உமையொரு பாகம் உடையானை, சென்றடையா திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிரும். ஏன் அவர் தாயும் ஆனவர்? கருத்து எல்லாருக்கும் தெரியும்னா நான் சொல்லலை. தாயும் ஆனவர் ஏன் இந்த பேர் வந்தது? ஆமா, ஏன் அவர் தாயாக இருந்து பிரதம் பார்த்தாருன்னா அந்த அம்மா போக முடியல. எப்பவுமே அம்மா போய் தான் பிரசவம் பார்க்கணும், இல்லைன்னா அந்த அம்மா இங்கே வந்துடும். இதான உலக இயற்கை. இன்னும் தலையாட்டுறீங்களா? இல்லைன்னா இவர் அனுப்பிச்சிடுவார். என்னப்பா, அந்த அம்மா அப்படி வரவும் முடியல, இந்த அம்மா அங்கே போகவும் முடியல. அப்போ யார் அருள் செய்வது? பெருமான் தான் அருள் செய்யணும். எல்லாவற்றையும் கடந்து போகக்கூடியவர் யாரு? அவர் ஒருத்தர் தான், வேற யாராலையும் முடியாது. அப்படி கடந்து செல்லுகின்ற ஆற்றல் பெற்றவர் அந்த பெருமான். அதனால சென்று தாயாக இருந்த காரணத்தினால தாயும் ஆனவர், தாயும் ஆனவர், தாயும் ஆனவர். இந்த அம்மா ஆற்றுல வெள்ளம் வத்தி போன ஒருபாடு போகுது. என்னம்மா நீ தானம்மா கூட இருந்து பார்த்த? அந்த அம்மா கேக்குது, நான் எங்க வந்தேன்? இந்த அம்மா சொல்ல, அதுக்கப்புறம் தான் இறைவனுடைய அருள் என்று அந்த பதிகத்தை பாடுபவர்கள் அந்த சுகப்பிரசவத்திற்கு ஏற்றது என்ற ஒரு கருத்து இன்றும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பெருமானுடைய திருப்பாடல்களை பாடுவார்களே ஆனால் சுகப்பிரசவமாக தாயுமானவர். சிராமலை எம்கோமான் விரிவுலையில் செல்லுமதில் மூன்றெரித்தான் சேவடியே அம்பரவி செல்லும் எழில் நெஞ்சே. அந்த திருவடி அடைகின்ற அவற்றை நீ தெளிவாயாக. அதுக்கு அடுத்த பாட்டு தெளியாய் மடநெஞ்சி. தெளியாய் மடநெஞ்சி, இளமையான மனமே நீ தெளிவடைய மாட்டாய். செஞ்சடையான் பாதம், சிவந்த சடையை உடையவனுடைய திருவடிகள் தெளியாதார் தீநெறிக்கண் சேர்வர். பெருமான் திருவடியை வணங்குகிறவர்கள் நன்னெறியில் நிற்பார்கள், வணங்காதவர்கள் தீநெறியில் சென்று சேர்வார்கள். அதான் பாட்டு. தெளியாய் மடநெஞ்சே செஞ்சடையான் பாதம் தெளியாதார் தீநெறிக்கண் செல்வர். அப்படி தெளிவடையாதவர்கள் தீய வழிக்கு செல்லுவார்கள். தெளியாய பூவார் தடைமுடியான், கொன்றை மாலையை சூடி இருக்கக்கூடிய பெருமான்.
தலையிலே பூவை பொருந்தி இருக்கக்கூடிய சடைமுடியான் பொன்னடிக்கே ஏத்துவன் நற்பூவாய் வாசம் புனைந்து ஏத்து. பூவிலே இருக்கின்ற மனம் வீசுவது போல அந்த மனத்தை உடைய அவர் வாசம் புனைந்து இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை நான் ஏற்றி வணங்குவேன் என்பதாக இந்த பாட்டில் அவர் காட்டுகிறார். இதில் திருவேழிமலையில் அப்பர் பெருமான் 6ஆம் திருமுறையில் ஒரு அந்த வரியை இதில் கொடுத்திருக்கார். தேரானை திருவேழிமலையானை சேராதார் திருநெறிக்கண் சேர்கின்றாரே. அப்பர் பெருமானுடைய அடியை அப்படியே இவர் எடுத்து போட்டிருக்கார். அதில் இருக்காது, அதில் வரல, இதில் வராது. இதில் இந்த புத்தகத்தில் இருக்கிறதுல ஐயா கொடுத்துருக்காரு. தேரானை திருவேழிமலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றார். இந்த தேரானை தெளிவடையாதவர்கள் அர்த்தம். அவர்கள் தேரவில்லை என்றால் அவர்கள் எங்கே செல்வார்கள்? தீநெறிக்கண் செல்லுவார்கள் என்று அப்பர் பெருமானும் 6ஆம் திருமுறையில் சொல்லியிருக்கிறார் என்ற செய்தியை நமக்கு காட்டுகிறார். பூனைகடற்கு பொன் கொடுக்கும் பூம்புகார். பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் தான் பூம்புகார். அங்கதான் இந்த இயற்பகை நாயனாருடைய கோயில் அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அருளாளர்ல ஒருத்தர் திருச்சாய்க்காடுன்னு நினைக்கிறேன். அந்த சாய்க்காடுங்கிறது தான் இயற்பகை நாயனார் கோயில். சரியா எனக்கு நினைவு இல்லை, போயிருக்கிறோம். ஆனால் அந்த இயற்பகை நாயனார் கோயில் அங்கதான். புனைகடற்கு பொன் கொடுக்கும் பூம்புகார் மேயான். காவிரி பூம்பட்டினத்திலே இருக்கக்கூடிய பெருமான் பூம்புகார் காவிரி பூம்பட்டினம். பூம்புகார் மேயான் புனைகடிக்கை மாலை புராணன். இந்த கடுக்கை என்றால் கொன்றை மாலையைத்தான் குறிக்கக்கூடியது. கடுக்கை மாலை புராணன் பழமையானவன். புராணன் பழமையானவன். புனைகடந்து நட்டங்கம் ஆட்டு அயரும். எலும்பு அத மாலையை அணியும் பழமையானவன். அவன் எங்கே ஆடுகிறான்? அவன் கடந்து சுடுகாட்டிலே ஆடக்கூடிய பெருமான். நட்டங்கம் ஆட்டையரும் நம்பன். நம்பன் என்றால் சிவபெருமான். நம்பன் திருநாமம் நட்டு அங்கமாட்டேன் நக்கு. நக்கு என்றால் விரும்பு என்பது பொருள். அந்த விரும்பு என்பது அவனுடைய திருநாமத்தை எப்பொழுதும் நீ விரும்புவாயாக என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். புனைகடந்து நட்டங்கும் ஆட்டையரும் நம்பன் திருநாமம் நட்டு அங்கமாட்டேன் நக்கு. அப்படி ஆடுகின்ற அந்த பெருமானுடைய திருப்பெயரை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொள் என்று இந்த பாட்டில் சொல்லுகிறார். அது அடுத்தது நக்கரைதாளும் நக்கரைதாளும் நக்கு அரைதாளும் நெடுநாளை. நாரையூர் நக்கரை. 2வது நக்கரை சிவபெருமான். நக்கு அரைசாளும். அந்த முதல்ல வர்ற நக்கரையில நக்குன்னு பிரிச்சா விரும்பின்னு அர்த்தம். விரும்பி அறதாளுகின்ற நடுநாளை நாரையூர். திருநாரையூர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நக்கரை வக்கரையும். அந்த பெருமானை நாம் இகழ்ந்து பேச மாட்டோம். அந்த நமக்குறையோம்னு இருக்குதா நக்குறையோம்னு இருக்குதா? தனிச்சொல்ல நமக்குறையோம்னு இல்லை, நக்குறையோம்னா இகழ்ந்து பேச மாட்டோம். இதுல என் பாட்டில் நமக்குறையோம்னு இருக்குது. அப்படி நக்கரை வக்கரையும் நாம் என்ன நக்கு உரையும். அவரை நாம் இகழ்ந்து பேச மாட்டோம். பெருமானை எப்பொழுதும் இகழ்ந்து பேச மாட்டோம். எப்போ பேசுவோம்? தனக்கு துன்பம் வந்தா பேசுவோம். பாவி உனக்கு கண்ணு இருக்காடா, அப்படி இப்படி எப்படியெல்லாம் பேசுறோம், அப்பதான் பேசுவோம். அப்படி நக்கு உரையும் வண்டாழம் கொன்றையான் மால் பணித்தான். வண்டாழம் கொன்றையான்
மால்பணித்தான் மற்றவர்க்காய் வண்டாழம் கொண்டான் மதி. இந்த வண்டாழம் கொண்டான் மதி மயக்கத்தை தருதல். நக்கு உரையும் அவர்களை நாங்கள் கேலி செய்தல் மாட்டோம், இகழ்ந்து சொல்லுதல் மாட்டோம். வண்டு ஆழ்ந்து உரைகின்ற, வண்டாழம் கொன்றையான்னா வண்டு அந்த மலரில் உள்ளே விரும்பி உரைகின்ற, வண்டாழம் கொன்றையான் மால்பணித்தான் மற்றவர்க்காய் வண்டாழம் கொண்டான் மதி. மற்றவருக்கு மயக்கத்தை உண்டாக்க செய்யக்கூடியவன் அந்த மதி என்று காட்டுகிறார். அவனை நீ மதி என்றால் மதித்து வணங்குவாயாக, அவரை நீ போற்றி துதிப்பாயாக என்று காட்டுகிறார். முதல்ல வர்ற வண்டாழம் வண்டு விரும்பி உரைகின்ற கொன்றை மாலை. இரண்டாவது வருகின்ற வண்டாழம் மற்றவர்க்காய் மயக்கம் தருகின்றவன். ஆகவே அவனை நீ சேர்ந்து வணங்குவாயாக என்று அந்த பாட்டில் நமக்கு காட்டுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டில் மதியார் அடுகின்றது என்னும், மதியார் திங்கள், மதியார் அடுகின்றது என்னும் மால் கூறும் மதியாதே வயதுரைப்பார். இந்த மயக்கத்தினாலே இந்த திங்கள் நம்மை அடுகின்றது என்று அந்த மயக்கத்தினாலே அவர்கள் சொல்லுவார்கள். மதியாதே வயதுரைப்பார், அவற்றை சற்றும் மதிக்காமல் வயதுரைப்பார் என்னும் மதியாதே மாதெய்வம் ஏத்தும் மறைக்காடா. தேவர்களெல்லாம் துதித்து வணங்குகின்ற மறைக்காடா, ஈதேக்குள் மாதெய்வம் கொண்டவன். இப்படி என்னை நீ வாட்டுகிறாயே, அருள் பொழியாமல் இறைவனாகிய உனக்கு இது அழகோ? வனப்பு என்றால் அழகு. இறைவா உனக்கு இது அழகோ என்று கேட்பது போல இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. மதியார் அடுகின்றது என்னும் மால் கூறும் மதியாதே வைதுரப்பார் என்னும் மதியாதே மாதெய்வம் எத்தும் மறைக்காடு. தேவர்களெல்லாம் வந்து உன்னை துதிக்கிறார்கள், அப்படிப்பட்டவர் ஈதேகுள் மாதெய்வம் கொண்டவர். இப்படி நீ செய்வது உனக்கு அழகாகுமா? மா தெய்வம் பெரிய தெய்வம், சிவபெருமானே உனக்கு இது அழகாகுமா என்று கேட்பது போல அது அமைந்திருக்கிறது. அடுத்தது வனப்பார் நிறமும் வரிவளையும் நானும் வனப்பார் வளர்தடையான் கொள்ள. முதல்ல இருக்கிற வனப்பு அழகு, அழகு நிறைந்த நிறமும் கையிலே அணிந்திருக்கக்கூடிய வளையும் வெட்கமும் யார் எடுத்துக்கொண்டது? வனப்பார் வளர்தடையான் கொள்ள. வளர்ந்த சடையை உடைய பெருமான் கொள்ள எடுத்துக்கொள்ள. யான் வனப்பால் கடல் திரையும் ஈரும். வனப்பால் இந்த கடல் திரையும் ஈரும். இந்த கடல் அலை வீசுவதால் எனக்கு இரவு நேரத்திலே உயிரை கொள்வது போல அது அமைந்திருக்கிறது. உயிரை கொள்வது போல அது அமைந்திருக்கிறது. கடல் திரையும் ஈரும். கடல் அலைகள் தலைவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தலைவி வருந்துவதாக காட்டுவது. ஈரும் இக்கங்குள் வாயான்கண் கடல் திரையும் ஈரும் கணன்று. ஆகவே இரவு நேரத்திலே நான் அவனை நினைந்து இராப்பொழுதும் முழுவதும் கண்ணீர் சிந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை இந்த பாட்டிலே கடல் திரையும் ஈரும் கணன்று என்று அந்த பெருமானுடைய நினைவை போற்றுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டு கணன்றாழி நன்னெஞ்சே. கணன்றாழி நன்னெஞ்சே கண்ணுதலார்க்கு ஆளாய். கண்ணுதலார் நெற்றிக்கண்ணை உடையவர். கண்ணுதலார்க்கு ஆளாய், அதாவது நினைந்து கொண்டே இருக்கக்கூடிய நெஞ்சே. கணன்றாழி நெஞ்சே.
கண்ணுதலார்க்கு ஆளாய் கணன்றார். கணன்று கொண்டிருக்கக்கூடிய களுற்றுரி மால்காட்ட கணன்றார். யானையினுடைய தோலை உரித்து போர்த்து கொண்டவர். களுற்றுரி மால் காட்ட கணன்றா கணன்றோர் உடன்பட்ட நாட்டத்தார். உடன்பட்டிருக்கக்கூடிய அந்த கணன்று நெருப்பு போல் இருக்கக்கூடிய அந்த குணத்தை காட்டுகிறார். உடம்பு அட்ட நாட்டத்தார். உடம்பை அழித்த மன்மதன் தன் நெற்றிக்கண்ணால் விழித்து மன்மதனை அழித்தார். கணன்று ஓர் உடம்பு அட்ட நாட்டத்தார் என்பது அந்த மூன்றாவது வரிக்கு பொருள். என்னையும் தன் ஆளா உடம்பு அட்ட நாட்டான் உரு. என்னுடைய நெற்றியில் கண்ணுடையார் இந்த காமனின் உடலை நெற்றிக்கண்ணாய் என்னையும் தன் ஆளா உடம்பு அட்ட நாட்டான் உரு. என்னையும் இப்படி அவன் வெளிவித்தான். இறைவன் அருள் காட்டாத காரணத்தினாலே என்னையும் அப்படி அவன் வெளிவித்தான் என்று இந்த பாட்டிலே நமக்கு காட்டுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டு உருவியலும் செம்பவளம். அந்த பெருமானுடைய செம்பவளத்தை மேனி, உருவியலும் செம்பவளம், செம்பவளம் போன்ற மேனி, ஒன்னார் உடம்பில் உருவியலும் சூளம் உடையான். யாரெல்லாம் பகைவராக இருக்கிறார்களோ அவர்கள் உடம்பிலே சூளத்தை ஏற்றுகின்ற தன்மை உடையவன். உருவியலும் சூளம் உடையன். உருவியலும் மால் ஏற்றான் நான்முகனும். இந்த ரெண்டு பேரும் மால் ஏற்றான் நான்முகனும் மண்ணோடும் விண்ணும் போய் மாலேற்றார்க்கு ஈதோ வடிவு. இப்படி அவர்கள் விரும்பி சென்ற காரணத்தினாலே இந்த பெருமானுக்கு இதுவா வடிவு, இப்படிப்பட்ட வடிவையா இறைவா நீ எடுத்தாய் என்று காட்டுவது போல, அதாவது இகழ்ந்துரைக்கணுன்ற பொருள் அல்ல, இப்படிப்பட்ட உடலை எடுத்திருக்கிறாயே. ஆனால் இவர்கள் இருவருக்கும் அந்த உடலை பெருமாள் காட்டவில்லை. யார் ரெண்டு பேருக்கும்? நான்முகனுக்கும் திருமாலுக்கும். மாலேற்றான் நான்முகனும் மண்ணோடும் விண்ணும் போய். ஒருத்தர் மண்ணில் போனார், இன்னொருத்தர் ஆகாயத்தில் போனார். விண்ணும் போய் மால் ஏற்றார்க்கு இதே வடி. மயக்கம் அடைந்தவர்களுக்கு இதுவோ வடி. அதுதான் சிவராத்திரி திருவண்ணாமலையில் நிகழ்கின்ற காட்சி. மூன்றாங்காலம் பூஜை யாருக்கு? பின்னால் இருக்கிற நடுநிசியில் அந்த அடிமுடி காணாத மடலமாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு செய்யப்படுகின்ற காட்சி. லிங்கோத்பவர். லிங்கோத்பவர் மூலவருக்கு பின்னால இருக்கும். அடியும் இருக்காது, முடியும் தெரியாது. அப்படி மாலேற்றார்க்கு ஈதோ வடிவு என்று இங்கே காட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருமானை உடையவர். அடுத்த பாட்டில் வடிவார் அறப்புங்கி வண்ண சுந்தி வடிவார் வடம்புனைந்தும். இந்த சுந்தி என்பது புறங்கூறுதல் என்று சொல்லப்படுகிறது. புறங்கூறுவோல் அழகு பொருந்திய, அது எப்படி அழகு வருதுன்னு தெரியல. புறங்கூறுதல். வடிவார் அறப்பொங்கி, அழகு பொருந்திய அறத்தை உடைய. அழகு இருந்தால் அறம் வருதல் உண்டு. ஆனால் புறங்கூறுவோல் வடிவார் வடம்புனைந்து பொல்லா, மாலையை அணிந்து கொண்டு பொல்லா வடிவார் மேல் முக்கூடல் அம்மா முருகமரும். இந்த முக்கூடல் அம்மா முருகமரும், முருகு அங்கு அழகு என்பதை காட்டு. முருகமரும் கொன்றையந்தார் முக்கூட மாட்டார். அந்த மாலை என்னுடைய மார்பகத்திற்கு வந்து அமையாது. அப்படிப்பட்ட தன்மையை உடையது. முக்கூடல் அம்மா வடிவார்மேல் முக்கூடல் அம்மா முருகமரும் கொன்றையந்தார் முக்கூட மாட்டா முகை என்பதை இந்த பாட்டில் நமக்கு
இந்த வடிவத்தை சொல்லி நமக்கு காட்டுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டு முகைநலம் சேர் காணப்பேர் முக்கணான். இதுல நேர்பொருளாவே இவர் காட்டுகிறார். ஆனா தர்மயாதிர பதிப்பில் முல்லை நிலம் சார் திருக்காணப்பேர், திருக்காணப்பேர் என்பது பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று. திருக்காணப்பேர் என்பது அது முல்லை நலம் சேர் இடைக்குறையாக இந்த பாட்டினுடைய முதல் தொடக்கம். முல்லை என்று சொன்னால் காடும் காட்டை சார்ந்த இடமும் முல்லை என்பது, அது திருக்காணப்பேருக்கு உரியது. முல்லை நலம் சேர் காணப்பேர் முக்கணான் என்றும் என்னும் முளைநலம் சேர் மொய்தடையான் என்னும் அந்த அழகு பொருந்திய நலங்களை உடைய அந்த சடையை விரும்பி தேறுகின்ற சடையான் மாதேவா, விரும்பி உமாதேவியை விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற மாதேவா என்று வளர்கொன்றை வாய்சோரா மாதேவா சோரல் வலை. இறைவனிடத்திலே அந்த பெருமானுடைய திருநாமத்தை எப்பொழுதும் வாய் சோராமல் நாம் சொல்லுதல் வேண்டும். அந்த வளர்கின்ற கொன்றை மாலையை சூடியிருக்கக்கூடிய பெருமான் அவன் என்பதை மாதேவா சோரல் வலை என்று நமக்கு காட்டுகிறார். வளையாழியோடு களம் ஓடு அகல மால் தந்தான் என்னும் வளையாழி நன்னெஞ்சே. அந்த கடல் ஆழி வளையாழி ஓடு அகல மால் தந்தான், மயக்கத்தை தந்தான். கடல் வளைவு பொருந்திய கடல், அது நேராக இருக்கிறது இல்லை. வளையாழியோடு ஓடு அகல மால் தந்தான், மயக்கத்தை தந்தான். அப்படி எழுந்து என்னும் வளையாழி நன்னெஞ்சே. அமுத தேவர்களை கண்டு அவர்கள் எதை கண்டு நடுங்கினார்கள்? கடலிலே இருந்து வந்த நஞ்சை கண்டு நடுங்கினார்கள். வளையாழி ஓடகல மால் தந்தான் என்னும் வளையாழி நன்னெஞ்சே காணில் வளையாழி வண்ணஞ்சை கண்ட அமரர். அந்த நஞ்சை கண்ட அமரர்கள் என்ன செய்கிறார்கள்? வாய் சோர வந்து எறிந்த வண்ணஞ்ச கண்டான் வரில். அந்த யார் எடுத்துக்கொண்டது? அந்த நஞ்சை பெருமான் எடுத்துக்கொண்டார். அதன் பின்னர் வந்ததை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதைத்தான் காட்டுகிறார். வளையாழி வண்ணஞ்சை கண்டமரர் வாய் சோர வந்து எரிந்த வண்ணஞ்ச கண்டான் வரில். அந்த நஞ்சை கண்டு வந்தவன் பெருமான் என்பதை இங்கே காட்டுகிறார். ஆனால் இதில் காட்டுகிற செய்தியில நஞ்சை எடுத்துக்கொண்டது பெருமான். நஞ்சை எடுத்துக்கொள்ள அவர் வந்ததனால்தான் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் என்பதை இங்கே நமக்கு காட்டுகிறார். வளையாழியோடு அகல மால் தந்தான். அந்த வளையலும் கையை விட்டு நீங்குமாறு எனக்கு மயக்கத்தை தந்தவன் அந்த இறைவன் என்னும் வளையாழி நன்னெஞ்சே காணில் அவற்றை நான் பார்ப்பானே. ஆனால் நன் நெஞ்சே காணில் கணை வனை வளையாழி வண்ணஞ்சை கண்டமரர் வாய்சோ. எப்படி அந்த வளையாழி வண்ணஞ்சை கண்டு அமரர்கள் வாய் சோர்ந்தார்களோ வந்தெறிந்த வண்ணஞ்ச கண்டான் வரில். சிவபெருமான் வந்ததை நமக்கு காட்டுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டு வருநீல வண்டலம்பு மாமரை காட்டு அங்கு ஏழ். கருநீள வண்டுகள் மொய்க்கக்கூடிய இடம் திருமறைக்காடு. வரிநீள வண்டு அலம்பு மாமரை காட்டங்கியே வரிநீர் வளம்புரிகள் உந்தி. திருமறைக்காடு கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடியது.
அப்படி கடற்கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய வரிநீர் வளம்புரிகள் உந்தி எதை கொண்டு வந்து சேர்க்கிறது? அலைகள் வலம்புரி சங்குகளை கொண்டு வந்து சேர்க்கும். வரிநீர் இடுமணல் மேல், வரிநீர் இடுமணல் மேல் அன்னலம் கொண்டு, அந்த ஆற்றின் அந்த நெய்தல் என்று சொல்லக்கூடிய கடற்கரை ஓரத்திலே இருக்கிற பொழுது இடுமணல் மேல் அன்னலம் கொண்டு இன்னா நோய் செய்தான். அப்படி தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவிக்கு துன்பம் தருகின்ற நோயை அவன் செய்தான். இன்னா நோய் துன்பம் தருகின்ற நோய். இடுமணல் அன்னலம் கொண்டு இன்னா நோய் செய்தான் இடுமணல் மேல் ஈசன் என. இரண்டாவது வர்ற இடுமணல் மேல் நிலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இந்த நோயை நமக்கு செய்தான் என்று காட்டுகிறார். இடுமணல் மேல் அன்னலம் கொண்டு இன்னா நோய் செய்தான் இடுமணல் மேல் ஈசன் எமக்கு, தீராத நோயை நமக்கு தந்தான் அவன் என்று இங்கே நமக்கு காட்டுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டில் அக்காரம் அக்கு ஆரம், அக்காரம் அக்கு ஆரம் ஆடரவம் நான் அறுவை தோல், தோல் தானே இருக்கு, தோல் தான், இதுல தொல்லுன்னு இருக்கு, தோல் பொடி சாந்து அக்காரம் தீர்ந்தேன். இப்படி அக்காரம் தீர்ந்தேன் அடியேற்கு, ஒரு வணக்கத்துக்கு உரியவனாக இருக்கின்றேன். அடியார்களுக்கு தன் வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட பெருமான். அக்காரம் எலும்பு மாலை அணிந்தவன். அக்கு ஆரம் அக்காரம். ஆடரவம் நான், ஆடுகின்ற பாம்பு அவருக்கு கயிறு. அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை தோல். அவர் பூசியிருக்கக்கூடியது திருநீரும் சாந்தும். அப்படி ஒருவகைத்து தீர்ந்தேன் அடியேற்கு. வக்காரம் பண்டரங்கன் எந்தை. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான் எங்கே ஆடுகிறார்? பண்டரங்கன் என்று சொல்லக்கூடிய அந்த கூத்தை அவர் ஆடுகிறார். பண்டரங்கன் எந்தை எந்த இடத்துல? படுபிணம் சேர் வெங்காட்டு. பண்டரங்கன் எங்கள் பவன். அப்படி பழமையாக அந்த நடனத்தை ஆடுகின்ற அந்த பெருமான் எங்களுடைய சிவனாக கருதப்படுகிறான். பவன் என்பது சிவனை குறிக்கக்கூடிய சொல். அக்கு ஆரம் ஆடரவம் நான் அறுவை தோல் பொடி சாந்து அக்காரம் தீர்ந்தேன் அடியேற்கு. வக்காரம் பண்டரங்கன் எந்தை படுபிணம் சேர் வெங்காட்டு, வேகின்ற காடு. வெங்காட்டு பண்டரங்கன் எங்கள் பவன். அங்கன் எங்கள் பெருமானாக அவன் இருக்கக்கூடிய செய்தியை நமக்கு இந்த பாட்டிலே காட்டுகிறார். பவன் அடி, பவன் அடி பார். பவன் அடி பார் விண் நீர் பகலோன் மதி தீ பவனம் சேர் ஆரமுதம். அவன் 8 வடிவங்களை உடையவன். ஐம்பூதங்களாகவும் மதி தீ அடுத்தது நெருப்பாகவும் ஆகாயமாகவும் இருக்கக்கூடியவன். மதி நெருப்பு ஆகாயம் இப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான் சூரியனா, சூரியன் தான் வரும்னு நினைக்கிறேன். பகலோன்னா சூரியனை தான். அப்ப அந்த 8 ஐம்பூதங்களும் மதி தீ சூரியன் 8 பொருள்களாக இருக்கக்கூடியவன். முதல்ல இருக்கிற பவன் அடி பார், சிவபெருமானுடைய திருவடி மண் நிலவுலம். பவன் அடி பார், பவன் என்றால் சிவன், சிவபெருமானுடைய திருவடி நிலம். நிலமாக இருக்கக்கூடிய கோயில் எங்க? காஞ்சிபுரம். இன்னொன்னு திருவாரூர். ரெண்டையும் சொல்றாங்க. பார் விண், விண் எந்த ஊரு? சிதம்பரம். ஆகாயம். நீர் இப்ப பார்த்தோமே திருவானைக்கா.
அதுக்கு அடுத்தது பகலோன், அது அவனுடைய இறைவன் தன்மையில் இருக்கக்கூடியது. மதி தீ, பவனம் சேர், பவனம்னா காற்று, மேலே இருக்கிற பவனம்னா திருவடி அந்த மண், இங்கே வர்ற பவனத்துக்கு காற்று, காற்று காலாஸ்திரி வாயு, பவனம் சேர் ஆரமுதம். இப்படி ஆறு அமுதமாக விளங்கக்கூடிய பெருமான். அதுக்கு அடுத்தது பெண் ஆண், பவனம் சேர் காலங்கள் ஊழி, அவன் ஊழி காலத்தில் எப்பொழுதும் இருப்பவன், காலமே அழிந்தாலும் கூட அவன் இருப்பவன். ஊழி காலங்களில் அவன் ஊழி, அவனே கரிகாட்டில் காலங்கை ஏந்தினான் கான், கால் அம் கை ஏந்தினான் கான், காலோடு நடனமாடுகின்ற பெருமானாக அவன் இருக்கின்ற காட்சியை இந்த இடத்துல நமக்கு காட்டுகிறார். காலங்கை ஏந்தினான் கான் என்று ஐம்பூதங்களாக நமக்கு உருவகப்படுத்தி இந்த பாட்டில் நமக்கு காட்டுகின்றார் என்று இதோட இன்னைக்கு எடுத்துக்கலாம். 55 பாட்டு, இன்னும் 45 பாட்டு இருக்குது.